லயன் காஷ்மீர் ஹனி. அழகும் வாசனையும் கமழும் காஷ்மீர் லயன் காஷ்மீர் ஹனி. அசல் தேன் அசந்தேன். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. சென்னை மக்களின் ஒரு மாத குடிநீர் தேவை 1 TMC 2030க்குள் 1.50 TMC ஆக அதிகரிக்கும் என சென்னை குடிநீர் வாரியம் கணக்கிட்டுள்ளது. புதிய நீராதாரங்களை உருவாக்கும் பணிகள் நடக்கின்றன. புழல், பூண்டி, செம்பரம்பாக்கம், தேர்வாய், கண்டிகை, சோழவரம் ஏரிகள் வாயிலாக சென்னையின் குடிநீர் தேவை பூர்த்தி செய்யப்படுகிறது. இந்த ஏரிகளுக்கு வடகிழக்கு பருவமழை வாயிலாக நீராதாரம் கிடைக்கிறது. பூண்டி ஏரிக்கு ஆந்திராவின் கண்டலேறு அணையில் இருந்தும் நீர்வரத்து கிடைக்கிறது. தெலுங்கு கங்கை திட்ட ஒப்பந்தத்தின்படி ஆண்டுதோறும் 12 TMC கிருஷ்ணா நீரை கண்டலேறு அணையில் இருந்து ஆந்திர அரசு திறக்க வேண்டும். இந்த நீரை கொண்டுவர ஆந்திராவில் 152 கிலோமீட்டர் தூரத்திற்கும் தமிழகத்தில் 25 கிலோமீட்டர் தூரத்திற்கும் கிருஷ்ணா கால்வாய் அமைக்கப்பட்டுள்ளது. கால்வாயின் 2 புறங்களிலும் விவசாயம் நடக்கிறது. ஆந்திர விவசாயிகள் கால்வாயிலிருந்து மோட்டார் போட்டு நீரை எடுக்க அம்மாநில நீர்வளத்துறை அனுமதி வழங்கியுள்ளது. இதனால் தமிழகத்திற்கு உரிய நீர் கிடைப்பதில்லை. கோடை காலங்களிலும் நீர் அதிகம் ஆவியாகிறது. இப்பிரச்சினைக்கு தீர்வு காண கண்டலேறு அணையிலிருந்து ராட்சச குழாய் மூலம் நீரை நேரடியாக ஏரிகளுக்கு கொண்டு வர நீர்வளத்துறை திட்டமிட்டது. 15,000 கோடிக்கு மேல் தேவைப்படும் என மதிப்பிடப்பட்டது. 3 ஆண்டுகளுக்கு முன்பே மாநில அரசிடம் இதற்கான நிதி கோரப்பட்டது. இதுவரை நிதித்துறை நிதி வழங்காததால் திட்டத்தை கைவிட நீர்வளத்துறை முடிவு செய்துள்ளது. நீர்வளத்துறை அதிகாரி ஒருவர் கூறியதாவது: 12 TMC நீரில் ஒரு சொட்டு கூட வீணாகாமல் கொண்டு வர முடியும். மாநில அரசின் நிதி நிலைமை சரியில்லை என கூறி நிதி வழங்க நிதித்துறை மறுத்துவிட்டது. கடனுதவி பெற்று பணிகளை மேற்கொள்ளலாம் எனவும் கேட்கப்பட்டது. அரசின் கடன் சுமை அதிகரிக்கும் எனவும் நிதித்துறை கைவிரித்துவிட்டது. நிலைமை சரியானால் நிதி வழங்குவதாக கூறப்பட்டுள்ளது. குழாய் வழியாக கிருஷ்ணா நீர் கொண்டுவரும் திட்டத்தை கைவிடுவது என்ற முடிவுக்கு வந்துள்ளோம் என்றார்.